கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறீங்க. கண்டிப்பா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஏன்னா வார்த்தை என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அந்த வார்த்தையின் மீதாக நீங்கள் பிரியம் அதிகமாக வைக்கும்போது பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் என்று சொல்லி வார்த்தை சொல்லப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, இரண்டாவதாக வசனம் சொல்லப்படுகிறது, அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு. நீங்க எப்ப நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க எப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, நீங்க எங்க நடப்படுகிறீர்கள்னா நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுகிறீர்கள். உங்களுடைய காலத்தில் நீங்கள் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அப்ப ஏசப்பாவை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்குதுன்னா, அவருடைய நீர்க்கால்களின் ஓரமாய், அதாவது வசனத்தின்படி, வசனம் எங்க இருக்கிறதோ அங்க நடப்படுறீங்க. அந்த நடப்பட்டதுனால, அந்த வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால, தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறதுனால, அந்த வசனத்தை நீங்கள் நினைக்கிறதுனால, அதை பேசுகிறதுனால, அதை உணர்கிறதுனால உங்களுடைய காலம் வரும். ஒரு டைம்ல கண்டிப்பாக நீங்க நினைக்கிறது நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க படிக்கிற அந்த வேதத்தை படித்துக் கொண்டே இருங்க, அதை கேட்டுக்கொண்டே இருங்க, அதை பேசிக்கொண்டே இருங்க. வார்த்தை பேசிக்கொண்டே இருக்க கண்டிப்பாக நீங்க நினைக்கிறது நடக்கும், நீங்க நினைக்கிறது வாய்க்கும். இயேசுவின் நாமத்துல